கால்நடை அறிவியல்ல ஜான் மெக்ஃபார்டினுடைய மிக முக்கியமான பணிகள் என்னென்னன்றதையும் இவர் எதனால கால்நடை மருத்துவ ஆராய்ச்சியின் தந்தைன்னு போற்றப்படுறாருன்றதையும் பார்க்கலாம். சர் ஜான் மெக்ஃபார்டின் ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு கால்நடை அறுவை சிகிச்சை நிபுணர். இவர் 1853 ஜூன் 17 அன்னைக்கு ஸ்காட்லாண்டில் இருக்கிற டம்ஃப்ரீசன் கேலவேயுடைய விக்டவுன்ஷையரில் இருக்கிற பேரசனில் பிறந்தாங்க. இவர் 1876ஆம் ஆண்டு அந்த ஸ்காட்லாண்டுடைய எடன்பராவில் இருக்கிற ராயல் டெக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸ்ன்ற ஒரு கால்நடை மருத்துவ கல்லூரியில் கால்நடை மருத்துவ படிப்பை முடித்தாங்க. அதை தொடர்ந்து இவர் கால்நடை மருத்துவ பயிற்சியை பெற்று ஒரு கால்நடை அறுவை சிகிச்சை நிபுணரானாங்க. இந்த நிலையில் 1880களில் இவர் பெத்தாலஜின்ற நோயியல்லையும் பாக்டீரியாலஜின்ற பாக்டீரியாவியல்லையும் ஆராய்ச்சிகளை தொடங்கினாங்க. அதாவது குறிப்பிட்ட நோய் ஏற்படுது அப்படின்னா அந்த நோய் ஏற்படுறதுக்கு உண்டான காரணம் என்ன, அந்த நோய் எப்படி ஏற்படுது, அந்த நோய் ஏற்பட்டிருந்தால் என்னென்ன அறிகுறிகள் இருக்கும், அந்த நோய் ஏற்பட்டிருக்கா அப்படின்றத எப்படி கண்டறியணும், அதுக்கப்புறமா எப்படி சிகிச்சை கொடுக்கணும், இது பற்றிலாம் படிக்கிறது தான் பெத்தாலஜின்ற நோயியல். இதில் இவருடைய ஆராய்ச்சியை தொடங்கினாங்க. அதே சமயம் அந்த நோய்களை ஏற்படுத்தக்கூடிய நுண்கிருமிகள் அவைகள் பற்றி படிக்கிறது தான் பாக்டீரியாலஜின்ற பாக்டீரியாவியல். அதுலேயும் இவர் ஆராய்ச்சியை தொடங்கியிருந்தாங்க. அதையும் இவர் வெட்டர்னரி மெடிசன், அதாவது கால்நடை மருத்துவத்தை அடிப்படையாக வச்சு அந்த ஆராய்ச்சிகளை செஞ்சு வந்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் அவைகளுக்கு உண்டான காரணம் என்ன, அந்த நோய்களை எப்படி கண்டறியணும், எப்படி சிகிச்சை கொடுக்கணும், அது வெட்டர்னரி பெத்தாலஜி. ஸோ அதுலேயும் அதே மாதிரி கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், அந்த நோய்களை ஏற்படுத்தக்கூடிய நுண்கிருமிகள் என்ன, அவைகளினுடைய தன்மை என்ன, அது பற்றிலாம் படிக்கிறது வெட்டர்னரி பாக்டீரியாலஜி. ஸோ ஒட்டுமொத்தமாக வெட்டர்னரி மெடிசனை அடிப்படையாக வச்சு பெத்தாலஜி அண்ட் பாக்டீரியாலஜியில் இவருடைய ஆராய்ச்சியை தொடங்கியிருந்தாங்க. அப்போ 1888ஆம் ஆண்டு ஜேர்னல் ஆஃப் கம்பேரிட்டிவ் பெத்தாலஜி அண்ட் தெரபியூட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு ஜேர்னலை இவர் நிறுவினாங்க. மேலும் அதனுடைய ஒரு எடிட்டராகவும் ஜான் மெக்ஃபார்டின் பணியாற்ற தொடங்கியிருந்தாங்க. இந்த ஜேர்னலில் கால்நடை மருத்துவர்களும் கால்நடை அறுவை சிகிச்சை நிபுணர்களும் கால்நடை மருத்துவம் சார்ந்த ஆராய்ச்சிகளை செஞ்சு அதில் ரிசர்ச் பேப்பர்ஸாக வெளியிட தொடங்கினாங்க. புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ இந்த கம்பேரிட்டிவ் பெத்தாலஜி அப்படின்னா ஒப்பீட்டு நோயியல். ஆனால் இந்த ஒரு ஜேர்னல் ஆஃப் கம்பேரிட்டிவ் பெத்தாலஜி அண்டு தெரபியூட்டிக்ஸ், இந்த ஜேர்னலை இவர் வெட்டர்னரி மெடிசனுக்காக தான் நிறுவியிருந்தாங்க. அதனால கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், அந்த நோய்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒப்பீடுகள், அதுக்கப்புறம் அவைகளுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கணும், அது பற்றின ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் இதில் வெளியிடப்பட்டு வர ஆரம்பிக்குது. ஸோ அப்பேற்பட்ட அந்த ஒரு பிளாட்ஃபார்மை இவர் உருவாக்கி கொடுத்தாங்க வெட்டர்னரி ரிசர்ச்சுக்காக. அதுக்கப்புறமா ஜான் மெக்ஃபார்டின் பல்வேறு விஷயங்களை செய்ய தொடங்கினாங்க. குறிப்பாக இந்த ஜூனோட்டிக் டிசீசஸ் பற்றி இவர் ஆராய்ச்சி செய்ய தொடங்கினாங்க. அப்படின்னா என்னென்னா, விலங்குகள்ல இருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய நோய்கள் தான் ஜூனோட்டிக் டிசீசஸ் அப்படின்றது. அதில் உதாரணம் இந்த டிபர்குலோசிஸ், அதுக்கப்புறம் ஆந்த்ராக்ஸ், இது போன்ற நோய்கள். குறிப்பாக சொல்லப்போனால் டிபர்குலோசிஸ்லேயே போவைன் டிபர்குலோசிஸ் அப்படின்னு இருக்குது. இது மாடுகளுக்கு ஏற்படக்கூடியது தான் போவைன் டிபர்குலோசிஸ். டிபர்குலோசிஸ் அப்படின்னா டிபி நோயை தான் குறிக்குது. ஸோ அந்த மாடுகளுக்கு போவைன் டிபர்குலோசிஸ் ஏற்பட்டிருந்தா, குறிப்பாக பசுமாடுகளுக்கு ஏற்பட்டிருந்தா, அந்த நோயினால் பாதிக்கப்பட்ட பசுமாட்டினுடைய பாலை கறந்து அதை மனிதர்கள் குடித்தா மனிதர்களுக்கும் டிபர்குலோசிஸ் ஆனது ஏற்படும். ஸோ இது அந்த பசுமாட்டில் இருந்து மனிதர்களுக்கு பரவுது டிபர்குலோசிஸ் அப்படின்றது. இது மாதிரி தான் ஆந்த்ராக்ஸ் அப்படின்ற நோய்வாய்ப்பட்ட கால்நடைகள், அவங்கள பராமரிக்கக்கூடிய பராமரிப்பாளர்களுக்கும் இந்த ஆந்த்ராக்ஸ் நோயானது பரவும். ஸோ இந்த மாதிரி விலங்குகள்ல இருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய ஜூனோட்டிக் டிசீசஸ் பற்றி இவர் ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்க. அப்போ இந்த டிபர்குலோசிஸ், ஆந்த்ராக்ஸ் இதெல்லாம் இவர் ரிசர்ச் பண்ணதன் மூலமாக இந்த அனிமல் மெடிசன், அதாவது விலங்கு மருத்துவம், அதே மாதிரி ஹியூமன் மெடிசன் மனித மருத்துவம், இந்த இரண்டுக்கும் இடையில் உண்டான நெருக்கமான தொடர்பை இவர் வலியுறுத்தி வந்தாங்க. அதாவது கால்நடைகளுக்கு ஒரு வகையான நோய் ஏற்படுது அப்படின்னா அது மனிதர்களுக்கு பரவுதா அப்படின்றத கண்டிப்பாக ஆராய்ச்சி செஞ்சு கண்டறியணும் அப்படின்றத வலியுறுத்தி வந்தாங்க. அப்போ இவர் ஒரு முக்கியமான விஷயத்தை செஞ்சாங்க. அதாவது இந்த ஆந்த்ராக்ஸ் அப்படின்ற நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய இந்த கால்நடைகள், அந்த கால்நடைகளுக்கு ஆந்த்ராக்ஸ் இருக்கா அப்படின்னு கண்டறியறதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த கால்நடைகளினுடைய பிளட் சாம்பிளை கலெக்ட் பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ணிட்டு அந்த பிளட் சாம்பிளில் இருக்கக்கூடிய அந்த செல்ஸு பாக்டீரியாஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அதுக்காக ஒரு கிளாஸ் போன்ற ஒரு பிளேட் இருக்கும். அதில் ஒரு துளி ரத்தத்தை அப்படியே தேய்ப்பாங்க.
அதுக்கப்புறம் மெத்தனால் போன்றவைகளை பயன்படுத்தி அதை வந்து ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி பண்ணிடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாடுக்கு ஒரு நோய் இருக்குது, அது ஆந்த்ராக்ஸ் தான் இருக்கா அப்படின்னு கண்டறியறதுக்கு அந்த மாட்டினுடைய பிளட் சாம்பிளை கலெக்ட் பண்ணி அதில் ஒரு துளியை இந்த மாதிரி ஒரு கிளாஸில் வந்து தேய்ப்பாங்க. அதுக்கப்புறமா அதை வந்து நுண்ணோக்கியை வச்சு பார்க்கும்போது அதில் ஏதாவது பாக்டீரியா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்போ ஆந்த்ராக்ஸ் பாக்டீரியா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் அப்போ அந்த ஒரு மாட்டுக்கு ஆந்த்ராக்ஸ் நோய் இருக்குது அப்படின்னு கண்டறிய முடியும். அதுக்காக அந்த நுட்பம் இருந்தது. ஆனால் ஒரு பிளட்டை எடுத்து இப்படி தேய்ச்சிட்டு நுண்ணோக்கியை வச்சு பார்த்தா அவ்வளோ சுலபமாலாம் ஆந்த்ராக்ஸ் பாக்டீரியா இதுதான் அப்படின்றத கண்டறிய முடியாது. அதாவது ஆந்த்ராக்ஸை ஏற்படுத்தக்கூடியது பெசிலஸ் ஆந்த்ராசிஸ் அப்படின்ற ஒரு வகையான பாக்டீரியம் தான். ஸோ அது வந்து அந்த பிளட்ல இருக்கா இல்லையா அப்படின்றத அந்த காலத்தில் அவ்வளோ துல்லியமாக சீக்கிரமாக கண்டறிய முடியாது. அப்போ அதை கண்டறிகிறதுக்காக இவர் வந்து ஒரு வகையான ஒரு டெக்னிக்கை வந்து உருவாக்கினாங்க. அது வந்து மெத்தலின் ப்ளூ ஸ்டெய்னிங் டெக்னிக் அப்படின்னு அழைக்கப்படும். அதை இவர் கண்டறிஞ்சனால அதுக்கு வந்து மெக்ஃபாடின் ரியாக்ஷன் அண்டு மெக்ஃபாடின் ஸ்டெய்னிங் அப்படின்னும் பெயரிடப்பட்டது. அது என்னன்னா ஒரு நீல சாயத்தை வந்து எடுத்துப்பாங்க, மெத்தலின் சாயத்தை. ஸோ அந்த நீல சாயத்தை எடுத்துக்கிட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த கிளாஸ் இருக்குது, அதில் ஒரு துளி ரத்தம் வந்து வச்சுருக்குறாங்க அப்படின்னா அதில் அந்த நீல சாயத்தை அடிப்பாங்க. அப்படி அடிக்கும்போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய மற்ற நுண்கிருமிகள் நுண்ணுயிர்கள் அதிலெல்லாம் இந்த நீல நிறம் போய் ஒட்டாது. அதுக்கு பதிலாக அந்த ஆந்த்ராக்ஸை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியம் அதனுடைய உடம்புல மட்டும் இந்த நீல நிறமானது ஒட்டும். அதனால இப்போ நீல நிறம் இருக்குது அங்கங்கே காணப்படுது அப்படின்னா அப்போ ஆந்த்ராக்ஸ் பாக்டீரியா இருக்குது, அதனால தான் அதன் மேலே இந்த நீல நிறம் அப்படியே தனியாக தெரியுது அப்படின்னு கண்டறிய முடியும். ஒருவேளை ஆந்த்ராக்ஸ் பாக்டீரியம் இல்லை அப்படின்னா அப்போ அந்த நீல நிறம் நீல டைய அந்த ஒரு சாயத்தை வந்து ஊற்றினா கூட ஸ்டெயின் கரைப்படுத்தினா கூட அந்த நீல நிறமானது அதில் ஒட்டாது. ஸோ இதை வச்சு ஆந்த்ராக்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டறிஞ்சிடலாம். ஸோ அப்பேற்பட்ட ஒரு நுட்பத்தை இவர் வந்து உருவாக்கினாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுக்கப்புறமா 1892 இந்த காலகட்டத்தில் இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் வெட்டர்னரி காலேஜ் RVC அதனுடைய ஒரு சேர் இன் பெத்தாலஜி அண்ட் பாக்டீரியாலஜியாக அவர் நியமிக்கப்பட்டாங்க. அதாவது பேராசிரியர் பொறுப்பில் இவர் வந்து அங்கே நியமிக்கப்பட்டாங்க. பெத்தாலஜி அண்டு பாக்டீரியாலஜி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து வெட்டர்னரி பெத்தாலஜி, வெட்டர்னரி பாக்டீரியாலஜி, அதாவது கால்நடை மருத்துவ நோயியல், கால்நடை மருத்துவ பாக்டீரியாவியல். இந்த பாடங்களை கால்நடை மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இவர் ஒரு பேராசிரியராக இருந்து 1892 கற்பித்து வர தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் 1894 ஆண்டு அந்த ராயல் விக்டோரியா காலேஜோடைய ராயல் வெட்டர்னரி காலேஜோடைய ஒரு பிரின்சிபலாகவே இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அப்போ இவர் வந்து பல்வேறு விஷயங்களை செய்ய தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக அந்த காலகட்டத்தில் ஒரு நம்பிக்கை இருந்தது, இந்த போவைன் டிபர்குலோசிஸ்னால பாதிக்கப்பட்ட மாட்டினுடைய பாலை குடித்தா மனிதர்களுக்கு டிபி வந்து ஏற்படாது அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் அது உண்மை கிடையாது. உண்மையிலேயே போவைன் டிபர்குலோசிஸ்னால பாதிக்கப்பட்ட மாட்டினுடைய பாலை குடித்தா மனிதர்களுக்கும் அந்த டிபர்குலோசிஸ் என்ற டிபி நோய் வரும் அப்படின்றத ஜான் மெக்ஃபாடின் வந்து 1900ஆம் ஆண்டுகளில் ரொம்ப அதிகமாக வலியுறுத்தி வந்தாங்க. அது ஏன்னா அந்த விழிப்புணர்வு இல்லாமல் போவைன் டிபர்குலோசிஸ்னால பாதிக்கப்பட்ட மாட்டினுடைய பாலை மனிதர்கள் குடித்து நோய்வாய்ப்பட்டு வந்திருந்தாங்க. அதனால் இவர் வந்து வலியுறுத்தினாங்க. குறிப்பாக 1901ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் காங்கிரஸ் ஆன் டிபர்குலோசிஸ் ஆனது நடந்தது. அதாவது டிபர்குலோசிஸ் என்ற நோய் பற்றின ஒரு பெரிய மாநாடு நடந்தது. அதில் இந்த ஒரு வாதத்தை இவர் முன் வச்சு மனிதர்களுக்கு மக்களுக்கும் புரிய வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து மருத்துவர்களும் இதை வந்து பின்பற்றணும் அப்படின்னு வலியுறுத்த தொடங்கினாங்க. ஸோ போவைன் டிபர்குலோசிஸ்னால பாதிக்கப்பட்ட மாட்டுப்பாலை குடிக்காமல் தவிர்க்கணும், அந்த நோயிலிருந்து மீண்டு வந்த பிறகு தான் அந்த மாட்டுப்பாலையை கறக்கணும் அப்படின்ற அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அதுக்கப்புறம் மேற்கொள்ளப்பட ஆரம்பிச்சிருந்தது. இது பப்ளிக் ஹெல்த் பொது சுகாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு சாதனையாக இருந்தது. அதை ஜான் மெக்ஃபாடின் செஞ்சுருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு பெரிய விஷயம் பண்ணாங்க. அதாவது அந்த காலத்தில் அடிக்கடி கால்நடைகள், குறிப்பாக சீப் அப்படின்ற செம்மறியாடு, ஆடு, அதுக்கப்புறம் வந்து மாடு, இந்த மாதிரியான கால்நடைகளினுடைய கரு வந்து அடிக்கடி சிதைஞ்சிட்டே இருந்தது, சினை சிதைவானது ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் அறிய முடியல. அப்போ கவர்மெண்ட் என்கொயரி ஒன்று வந்து அப்போ வந்து நியமிக்கிறாங்க. அதாவது ஒரு பெரிய ஒரு விசாரணை கமிஷன் மாதிரி ஒன்று அமைச்சு இது எதனால் ஏற்படுது அப்படின்னு கண்டறியணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட
குடும்பத்தை கொண்ட ஒரு குழுவை உருவாக்கினாங்க. அந்த குழுவில் தலைமை பொறுப்பில் ஜான் மெக்ஃபார்டின் தான் இருந்தாங்க. இருந்தபடியே இவர் வந்து எந்தெந்த ஆடு மாட்டுலெல்லாம் இந்த கருச்சிதைவு ஏற்பட்டிருக்கோ அவைகளினுடைய சாம்பிள்ஸை இவர் கலெக்ட் பண்ணி ஆராய்ச்சி செஞ்சு வந்தாங்க. அப்போ ஒரு செம்மறி ஆட்டினுடைய குறிப்பாக அபோட்டிங் சீப், அதாவது இந்த சினை சிதைவு ஏற்பட்ட ஒரு செம்மறி ஆடு, அதனுடைய யூட்டரின்ல இருந்து மியூக்கஸ் எடுத்தாங்க. அதாவது கர்ப்பப்பை, அதிலிருந்து அந்த ஆட்டினுடைய கருவிலிருந்து ஒரு வகையான மியூக்கஸ் அப்படின்ற சளி போன்ற ஒன்றை வந்து எடுத்தாங்க. எடுத்து அதை இவர் வந்து ஆராய்ச்சி செஞ்சாங்க. அப்போ தான் அதில் ஒரு வகையான பாக்டீரியம் இருக்குது, அதுதான் வந்து இந்த நோயை ஏற்படுத்துது அப்படின்றத கண்டறிஞ்சாங்க. அதாவது சினை சிதைவு, கரு சிதைவை வந்து ஏற்படுத்துறது இந்த பாக்டீரியம் தான் அப்படின்றத இவர் வந்து கண்டறிஞ்சாங்க. அதுக்கு விப்ரியோ ஸ்பீசிஸ் அப்படின்னு இவர் 1906ஆம் ஆண்டு பேரிட்டாங்க. இது இன்றைய காலகட்டத்தில் கேம்பிலோபாக்டர் ஃபீட்டஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. ஏன்னா அது 1906 இவர் கண்டறியும் போது விப்ரியோ அப்படின்ற ஒரு பேரினத்தை சேர்ந்த ஒரு ஸ்பீசிஸ் இது அப்படின்னு சொல்லி அறிந்து வந்தாங்க. ஆனால் உண்மையிலேயே அது அந்த கிளாசிஃபிகேஷனுக்குள்ளே வராது. இது வந்து கேம்பிலோபாக்டர் அப்படின்ற ஒரு வகையான பாக்டீரியா, அதை சார்ந்தது அப்படின்னு 1973 கண்டறியப்பட்டது. இருந்தாலும் அந்த கேம்பிலோபாக்டர் ஃபீட்டஸ் அது போன்ற அந்த கேம்பிலோபாக்டர் ஸ்பீசிஸ், அந்த ஒரு பாக்டீரியம் வந்து நோய்களை ஏற்படுத்துது அப்படின்னு அதை ஐசோலேட் பண்ணி அதை வந்து கண்டறிஞ்ச முதல் நபர் வந்து ஜான் மெக்ஃபார்டின் தான். அந்த ஒரு பெரிய விஷயம். இது ஏன் பெரிய விஷயம் அப்படின்னா, கேம்பிலோபாக்டரை சார்ந்த பல பாக்டீரியா தான் மனிதர்களுக்கு அக்யூட் டயரியா அப்படின்ற கடுமையான வயிற்றுப்போக்கெல்லாம் அடிக்கடி ஏற்படுத்தும். ஸோ இதை கண்டறிஞ்சனால இதுக்குண்டான தடுப்பூசிலாம் பிற்காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. அது வந்து ஆடு மாடு போன்ற உயிரினங்களுக்கு, கால்நடைகளுக்கு வழங்கப்பட்டது. அதன் மூலமாக இந்த கேம்பிலோபாக்டர் அப்படின்ற இந்த பாக்டீரியத்தினால ஏற்படக்கூடிய நோய்கள் ஆனது தடுக்கப்பட ஆரம்பிச்சிருந்தது. ஸோ அப்பேற்பட்ட பெரிய விஷயத்தையும் இவர் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ராயல் வெட்டர்னரி காலேஜில் இவர் ஒரு பிரின்சிபலாக இருக்கும்போது வெட்டர்னரி பெத்தாலஜி, அதுக்குண்டான மாஸ்டர் ஆஃப் சயின்ஸில் ஒரு கோர்ஸாக வெட்டர்னரி பெத்தாலஜிக்குண்டான ஒரு படிப்பை வந்து இவர் வந்து உருவாக்கினாங்க. அதாவது எம்எஸ்சி இன் வெட்டர்னரி பெத்தாலஜி, அதை வந்து இவர் வந்து உருவாக்கினாங்க. இதுவும் மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா அதுக்கப்புறம் வெட்டர்னரி பெத்தாலஜியை வந்து டயக்னோஸ் பண்ணுறதுக்கு ஒரு போஸ்ட்டு, ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஒரு போஸ்ட்டு, டீச்சிங் பண்ணுறதுக்கு ஒரு போஸ்ட் அப்படின்னு நிறைய பதவிகள் எல்லாம் உருவாக்கப்பட்டது. அதுக்கும் இவர் தான் வந்து காரணமாக இருந்தாங்க. இப்பேற்பட்ட நபர் 1927 தான் ரிட்டையரே ஆனாங்க. அதனால் வரைக்கும் இவர் வந்து அந்த ராயல் வெட்டர்னரி காலேஜோடைய பிரின்சிபலாக இருந்து வந்தாங்க. இப்பேற்பட்ட இவ்வளோ சாதனைகள் பண்ண ஜான் மெக்ஃபார்டினுக்கு அதுக்கப்புறம் சர்பட்டம் வழங்கப்பட்டது. அதனால தான் இவர் வந்து சர் ஜான் மெக்ஃபார்டின் அப்படின்னு இப்போ காலத்தில் அழைக்கப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்பேற்பட்ட நபர் இறுதி 1941 பிப்ரவரி 1 அன்னைக்கு இவருடைய 87 வயசுல இறந்து போனாங்க. இந்த ஜான் மெக்ஃபார்டின் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.